பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் மாலை வேளையிலும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய பரிசுத்த தெய்வமாம் இயேசுவை இணைந்து ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டினதான எல்லா தயவுகளுக்காக, அவருடைய ஆளுகைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் நெகேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், இந்த வசனத்தில் நான் எடுத்திருக்கிற பகுதி, இந்த நடு மையத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அப்போ எண்ணத்தை உண்டாக்க தேவனாலே மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பழக்கப்பட்டதான விஷயங்கள் நமக்கு நிறைய உண்டு. ஆனால் சில காரியங்களை பார்க்கும்போது புதிதாய் செய்கிற காரியங்களும் விஷயங்களும் உண்டு. வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அதிகாலையில் நாம் எழும்புகிறோம், சாப்பிடுகிறோம், வேலை செய்கிறோம், பலரை பார்ப்பதற்காக நாம் கடந்து போகிறோம், வீடு திரும்புகிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம். இது நம்முடைய அனுதின வாழ்க்கையினுடைய விஷயங்கள். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம், மாறாமல் தவறாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான ஒரு காரியம். ஆனால் ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாய் நாம் ஒவ்வொரு காலை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் ஆண்டவர் புது கிருபையை கர்த்தர் தருகிறார். நாம் வழக்கமாக செய்கிற செயல்களை தான் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் நீங்களும் நானும் ஏதோ ஒன்று புதிதாய் செய்வதற்காக அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் புது கிருபையை கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் தினந்தோறும் புதிதாய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் ஏங்குகிறார், என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அனுதின கிருபையை ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார் என்றால், அனுதினமும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாரத்தில் ஒரு நாள் இல்லை, மாசத்தில் ஒரு நாள் இல்லை, தினந்தோறும் புதிதாய் நாம் கர்த்தருக்காக காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் புது கிருபையை தினந்தோறும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதிய காரியத்தை, நம்மிடத்தில் நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், நம்மை அழைத்தவர் நம்மிடத்தில் ஒரு புது காரியத்தை எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் போகிறதான ஒரு வாழ்க்கை அல்ல, புதிதான ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது புதிதான எண்ணங்களை, புதிதான திட்டங்களை, புதிதான தரிசனங்களை தருகிறவர் என் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. சபை அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் நமக்கு புதிய எண்ணத்தை, புதிய தரிசனத்தை, புதிய திட்டங்களை ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் அதை செயல்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மனிதன் போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வழக்கம் போல வாழுகிற நிலைமையில ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கக்கூடாது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. வழக்கமான நிலைமையில ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு,
சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் ஆண்டவர் புது கிருபையை கொடுக்கிறார். ஏதாவது புதிதாய் கர்த்தருக்காக செய்வதற்கு. நன்றாய் கவனியுங்கள். 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புதுசாக செய்யணுன்ற எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. திடீரென்று அவர் தருவார். அது எப்போ நடக்கும்னா, நீங்களும் நானும் எப்போ திடீரென்று ஆண்டவர் ஒரு புதிய எண்ணத்தை, ஒரு புதிய சிந்தையை, புதிய திட்டத்தை, ஒரு புதிய தரிசனத்தை ஆண்டவர் தருவார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட எவ்வளவு நெருங்கிய உறவில் இருக்கிறீர்களோ அந்த உறவு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு தான் ஒரு புதிய எண்ணத்தை உங்களுக்கு உண்டாக்கும். பிசாசும் எண்ணத்தை கொடுப்பான். பிசாசும் எண்ணத்தை கொடுப்பான். அது எப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுப்பானா, தேவனுக்கு விரோதமான எண்ணத்தை கொடுப்பான். சத்தியத்திற்கு விரோதமான எண்ணத்தை, அல்லது உங்களுக்கு விரோதமான எண்ணத்தையே பிசாசு என்ன பண்ணுவான், கொடுப்பான். ஆனால் தேவன் கொடுக்கிற எண்ணம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அடுத்தபடி உயர்வை கொடுக்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் தருவார். நெகேமியாவிற்கு ஆண்டவர் அந்த எண்ணத்தை அவரே கொடுத்தார். நல்ல இவனாக எண்ணவில்லை. அங்க வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அந்த வசனம், என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாம நிறைய காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய மனதில் என்ன பண்ணுகிறோம், நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம், இந்த காரியத்தை இப்படி செய்யணும், அந்த காரியத்தை என்ன பண்ணணும், அப்படி செய்யணும், இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும் என்று சொல்லி நிறைய நினைப்போம். 98% காரியங்களை பார்ப்பீங்கன்னா தோல்வி அடையும். நாம் நினைக்கிற காரியத்தில் 98% காரியம் என்ன பண்ணும், தோல்வி அடையும். ஆனால் தேவன் கொடுக்கிற எண்ணங்கள் என்றைக்குமே வெற்றி பெற்றதாக இருக்கும். அது நிச்சயம் 100க்கு 100 என்ன பண்ணும், நிறைவேறும். தேவனோடு வாழ்ந்த வாழ்விலே நெகேமியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு பொறுப்புள்ளவனாய் இருந்தான். பொறுப்பில்லாதவர்களுக்கு தேவன் எண்ணத்தை தரமாட்டார். பொறுப்புள்ளவர்களுக்குத்தான் தேவன் தன்னுடைய எண்ணத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். நீங்களும் நானும் அனுதின வாழ்க்கையில் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பற்றவர்களாய் நாம் நடந்து கொள்ளுவோமானால் உங்களுக்கு தன்னுடைய நேரத்தை தேவன் செலவழிக்க மாட்டார். யாரெல்லாம் பொறுப்பாளர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் அவர்களோடு கூட தன்னுடைய நேரத்தை ஆண்டவர் செலவழிப்பார். உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு எண்ணத்தை தேவனை கொடுக்க வேண்டும். கைவத்தி சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்திற்கு எனக்கு ஒரு எண்ணத்தை நீங்க தான் கொடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த எண்ணம் வந்து விழுந்த உடனே அதை நீங்கள் நம்புவீர்களானால், அதை நீங்கள் சார்ந்து நடக்கும்போது நிறைய திட்டங்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அகப்பட செய்வார். அல்லேலூயா. இடங்கள் அகப்படும், சிந்தைகள் அகப்படும், ஆட்கள் அகப்படுவார்கள், ஆத்துமாக்கள் அகப்படுவார்கள், மீன்கள் அகப்படும். நிறைய பேருக்கு இன்றைக்கு பார்க்கும் பொழுது தேவன் கொடுக்கிற எண்ணம் இல்லை. நிறைய பேர் சொல்கிறத நானும் கேட்டிருக்கேன். என் கூட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார், என் கூட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார், பாஸ்டர் கூட தான் ஆண்டவர் பேசுவார். அப்படியே பைபிளில் எழுதியிருக்காரு. எல்லாரோடும் கூட கர்த்தர் பேசுவார். அப்போ உறவு அவரோடு கூட இருந்தால், உறவு சரியாக இருந்தால் எல்லாரோடும் கூட கர்த்தர் தம்முடைய எண்ணத்தை வைப்பார், பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அது நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, தேவன் கொடுக்கிற எண்ணம் வரல, அதுதான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. இன்னொருவர் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கிற போராட்டம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாய் இருக்கிறது. ஆலயம் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவன் எல்லாருக்கும் எண்ணத்தை கொடுக்க மாட்டார், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எல்லாருக்கும் இல்லை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒரு சிலருக்கோ கர்த்தர் அவருடைய எண்ணத்தை, அவருடைய திட்டத்தை கர்த்தர் தருவார். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? யார் அவரோட நெருங்கி உறவோடு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் எண்ணத்தை தருவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தரமாட்டார், ஒரு மனுஷனுக்கு கொடுப்பார். வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்தார், யோசுவாவுக்கு ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்தார், பவுலுக்கு கர்த்தர் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். அதே மாதிரி ஒரு சபை என்று சொல்லி இருக்கும்போது மேடையில் நின்று பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவர் எண்ணத்தை கொடுப்பார், திட்டத்தை தருவார், தரிசனத்தை தருவார். அப்படி கொடுக்கும் பொழுது சபை மக்கள் அதை நம்பி ஏற்றுக்கொண்டு அதோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது தேவன் அற்புதமான கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஒரு மனதோடு சபையார் தேவன் கொடுத்த தரிசனத்தோடு, தேவன் கொடுத்ததான திட்டத்தோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இந்தியாவையே இயேசுவுக்காக சுதந்திரிக்க முடியும். நான் வாழ்கிற பகுதியை, நான் வாழ்கிற கிராமங்களை இயேசுவுக்காக அசைக்கப்பட முடியும், இயேசுவுக்காக சுதந்திரிக்க முடியும். இது முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு நெகேமியாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 12:43. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு கேட்கப்பட்டது. நெகேமியா காலத்தில் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். அதற்கு பிறகு சில பலிகளை எல்லாம் அவர்கள் செலுத்தினார்கள். சில சங்கீத சேனைகளை ஏற்படுத்தினார்கள். நாம் பாடல் குழு என்று சொல்லுகிறோமே, அதே மாதிரி ஒரு சங்கீத சேனையை அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடினார்கள். அப்படி பாடின பொழுதே மிகுதியான பலிகளை செலுத்தி, 43 வசனத்தில் பார்க்கிறோம், மிகுதியான பலிகளை செலுத்தினார்கள். 1-2 பலிகளை அல்ல, மிகுதியான பலிகளை செலுத்தினார்கள். நாம் சபைக்கு வந்து விட்டோம் என்றால் 1-2 ஸ்தோத்திரங்களோடு கூட நிறுத்தக்கூடாது. மிகுதியான ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சபைக்கு வரும்போது அமைதியாக இருப்பதற்காக நாம் வரவில்லை. 1-2 சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னா 1-2 ஸ்தோத்திர வாய் அசைத்துட்டு அமைதியாயிருவோம். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது 1-2 ஸ்தோத்திரங்களை அல்ல, மிகுதியான ஸ்தோத்திரங்களை நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். நிறைய பேர் ஸ்தோத்திரம் செய்வதை தவறாக நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம் செய்வதை தவறாய் நினைக்கிறார்கள். அதை ஸ்தோத்திரம் என்று ஒருவர் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் என்று சொல்வதை அநாகரிகம் என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? நினைக்கிறார்கள். ஆனால் நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்றதுனால ஒருவேளை உங்களை எல்லாரும் பகடியாய் பேசினாலும் ஒரு நாளிலே அவர்கள் எல்லாரும் தோற்று போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஸ்தோத்திரம், நமக்கு கூட்டம், நமக்கு பேரே என்ன தெரியுமா? அல்லோ லூயா கூட்டம். அல்லே லூயா கூட சரியாக சொல்ல தெரியாது, அல்லோ லூயா. அப்படி ஒரு பகடியான பேச்சு இருந்தாலும் ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் அவமானப்படலைங்க, கிறிஸ்து அவமானப்படுகிறார். ஒரு நாளில் அவர் என்ன பண்ணுவார்? அவர்களை தோற்று போக செய்வார். ஆனால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று எவன் ஒருவன் கர்த்தரை நம்பி உரத்த குரலில் சொல்லுகிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரத்தில் இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு எந்த ஒரு மனுஷனாலும் இன்னும் முடியலை. இந்த அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை ஜெயிப்பதற்கு இன்னும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் என்ன பண்ணவில்லை? முடியவே இல்லை. ஒருவன் அதற்காக பிறக்கவில்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஒருவன் பிறப்பான், அவன் தான் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா ஜெயத்தை
ஸ்தோத்திரத்தை ஜெயிக்கணும் ஒருவன் பிறப்பான், அவன்தான் அந்தி கிறிஸ்து. அவன் பிறந்து 7 வருடங்கள் ஆட்சியிலே இருப்பான். அந்த நாட்களிலே ஒருவரும் அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை சொல்லவே முடியாது. உபத்திரவத்தின் நாட்கள், மகா உபத்திரவ காலம் நம்ம சொல்லுவோம். அந்த 7 வருஷத்தில் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி ஒருவரால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது இந்த பூமியில். ஆனால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு சற்று முன்பு இமை பொழுதிலே தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறதான பிள்ளைகள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயால மேலே போயிடும். அந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயால மேலே போயிடும். கீழே அல்லேலூயா ஸ்தோத்திரமே என்ன பண்ணாது, இருக்காது. அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சத்தமாய் சொல்ல இதுதான் காலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்ல இதுதான் காலம். அதனால தான் சபையில் வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரன்னு தேவனை ஆராதிங்க என்று சொல்லுகிற ஒரு காரியம் அதனால தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று, இந்த அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை கேட்பவர்களுக்கு பரியாசமாக தெரியலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு கேட்குறவங்களுக்கு பரியாசமாக தெரியலாம். ஆனால் பரியாசம்தான் கோட்டைகளை உடைக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் அல்லேலூயான்னு ஸ்தோத்திரம் போது பரியாசமாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பரிகாசம் என்னதான் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோட்டைகளை உடைப்பதற்கு காரணமாக இருக்க போகிறது. இருப்பு தாழ்பால்களை அல்லேலூயா ஸ்தோத்திரம் முறிக்கும். அன்றைக்கு எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று அவர்கள் செய்தது அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லித்தான் கர்த்தரை துதித்தார்கள். அந்த துதிதான் தடை கற்களை நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. ஆகவே தான் ரட்சிப்பு உண்டாகும். பிசாசினுடைய வாசல்களை அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதிர வைக்கும். சொல்லுங்க, பிசாசினுடைய வாசல்களை அல்லேலூயா ஸ்தோத்திரமோ அதிர வைக்கும். அல்லேலூயா சொல்லாதவர்கள் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லாதவர்கள் மற்றவர்களை அழுக்காக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களால் ஆத்துமா ரட்சிக்கப்படாது. அவர்களால் ஆத்துமா ரட்சிக்கப்படாது. எவன் ஒருவன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்கிறானோ அவன் தான் ஜெயித்து கொண்டே இருப்பான், அவன் தான் வெற்றி பெற்று கொண்டே இருப்பான். ஒரு படித்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபையில் இருந்த ஒருவர் வெளியூர் போயிட்டார். பாஸ்டர் அந்த விசுவாசியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வரல. அந்த விசுவாசியை போய் அந்த ஊரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனார். ஆனால் கையில் அட்ரஸ் இல்லை. ஊர் தெரியும், ஆனால் அட்ரஸ்ஸு இல்லை. போயிட்டார் எப்படியாவது அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்போ பகலெல்லாம் நடந்து பார்க்குறாரு, கண்டுபிடிக்கவே முடியலை. நல்லா இருட்டாயின உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார். ராத்திரி எப்படியாவது இந்த வீட்டு திண்ணையில் இந்த இரவில் படுத்து எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு திண்ணையில் படுத்துட்டார். படுத்துட்டு காலை 4 மணிக்கு அந்த வீட்டில் அல்லேலூயா ஸ்தோத்திரன்னு சொல்லி சத்தம் கேட்குது. அந்த வீட்டில் அல்லேலூயா ஸ்தோத்திரன்னு சொல்லி சத்தம் கேட்குது. இவர் தைரியமாக எழுந்து போய் அந்த வீட்டு கதவை தட்டினார். தைரியமாக எழுந்து போய் அந்த வீட்டு கதவை தட்டினார். அந்த கதவை திறந்த போது இவர் யாரை தேடி போனாரோ அவருடைய வீடு தான் அது. அப்போ அல்லேலூயா ஸ்தோத்திரம் அடையாளத்தையே காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பலனை கொடுக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை நன்றாக இங்கே மட்டும் இல்லை, உங்கள் வீடுகளில் நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் தேவனோடு இணைய நினைக்கிறீங்களோ அல்லது நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும், அல்லேலூயா சொல்ல முடியும், பாட முடியும். அப்படி அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் போதாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, பாட்டு மட்டும் பாடிட்டு இருப்பாங்க, வெளியே கூட இல்லை, மனசில். ஆனால் நான் சொல்கிறேன், மனசில் இல்லை, பாட்டு மட்டும் பாடுறதில்ல, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. நன்றாக ஸ்தோத்திரம் பண்ண எந்த ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஜெபத்தினாலே பெரிய விடுதலை உண்டு.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்போ ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன பெருகும்? கிருபை பெருகும். அல்லேலூயா. கிருபை பெருகினா என்ன ஆகும் தெரியுமா? விடுதலை உண்டாகும். கிருபை பெருகினால் விடுதலை உண்டாகும். யோசுவாவின் காலத்தில் எரிகோவை சுற்றி ஒரு பெரிய சுவர் தடையாய் அவர்களுக்கு இருந்தது. கர்த்தர் யோசுவாவை மட்டும் நீ போப்பான்னு சொல்லியிருக்கலாம், யோசுவாவை மட்டும் போய் சுத்துன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது யோசுவாவே ஒரு மோட்டர் பைக்கை எடுத்துக்கோப்பா, இந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணு, சுத்தி வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஆண்டவர் சொல்லலை, அப்படி நடக்கலை. யோசுவாட்ட சொல்கிறாரு, நீயும் உன்னுடைய ஜனங்கள் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் முதியோர் கை குழந்தை வச்சிருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொண்டு 7 நாள் எரிகோவை சுத்து, 6 நாள் ஒரு முறை சுத்து, 7வது நாளிலே 7 முறை சுத்து, 7வது நாளிலே 7 முறை என்ன பண்ணு, சுத்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சுற்றினார்கள். சுற்றின போது என்ன நடந்துச்சு தெரியுமா? சுற்றின பின்பு அடுத்து ஒன்று சொல்கிறாரு, இப்போ ஆர்ப்பரி. இப்போ வெறும் சுற்றிட்டு நடக்கும்போது அமைதியாக போகணும்னு சொன்னார், அதனால் இல்லை, சுற்றி முடிச்சுட்டு சொல்கிறாரு, இப்போ ஆர்ப்பரி, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி யோசுவா சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளோடு கூட ஆர்ப்பரித்த பொழுது காரியம் தடையாக இருந்ததெல்லாம் நொறுங்கி போனது. அல்லேலூயா. அந்த உச்சக்கட்ட ஸ்தோத்திரத்தில் தான் எரிகோ கோட்டைகள் அப்படியே தரை மட்டமாக மாறியது. உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடை கற்கள், எரிகோ போன்ற இருக்கிற தடை கற்கள் எல்லாம் நொறுங்கணுமா? ஸ்தோத்திரத்தை அதிகமாக பண்ணிக்கிட்டே இருங்க, அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. யார் கிண்டல் பண்ணாலும், யார் கேலி பண்ணாலும் கவலையே படாதீங்க. அநேகர் சொல்லுவாங்க, கேலி பண்ணுறாங்க, நமக்கு என்ன, நம்மளையா கிண்டல் பண்ணுறான், அவன் சொல்லிட்டு போட்டோம். சொல்கிறவனுக்கு ஒரு நாளில் விளங்கும். அதை மட்டும் நான் சொல்கிறேன். யார் என்ன சொன்ன, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்வார், பாதையை திறந்து கொடுப்பார். கோட்டையை தாண்டி ஜனங்கள் உள்ளே சென்று வெற்றியை கண்டார்கள். யார் உங்களை பரியாசம் பண்ணுகிறாருன்னு வைங்களேன், அந்த ஆட்கள் மத்தியிலேயே நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு உங்களை கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. எங்கே வயிறு வலி வரணுமோ அங்கே வயிற்று வலியை கர்த்தர் வர வைப்பார். அவங்கள எங்கே தெரியுமா கொண்டு வந்து நிறுத்துவார்? யார் தெரியுமா? அவங்கள கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க பாருங்க, அவனுக்கு கர்த்தர் வயிற்று வலியை வர வச்சு உங்களிடத்திலேயே வந்து ஜெபிக்க சொல்லி கேட்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், கேலி பண்ணுறவன் கிண்டல் பண்ணுறவனுக்கு எங்கே சிக்கல் வர பண்ணணுமோ அங்கே சிக்கல் வர பண்ணி தேவ பாதத்தில் கொண்டு வந்து விழ வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணால் பிசாசுக்கு ஆண்டவர் பதிலடி கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணால் பிசாசுக்கு ஆண்டவர் பதிலடி கொடுப்பார். பரியாசம் பண்ணுற ஒரு மனுஷனை ஆண்டவர் விடமாட்டார். ஏனென்றால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இப்படி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ண உடனே என்ன நடந்தது? அடுத்த காரியம் நெகேமியாவின் புத்தகம் 12:43 வாசிங்க. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்குள்ளே சந்தோஷத்தை உண்டாக்குவார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நமக்குள்ளே என்ன பண்ணுவாரா? சந்தோஷத்தை உண்டாக்குவார். ரொம்ப எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம், ஏன் உங்களுக்கு கூட ரொம்ப துக்கம் இருக்கும், ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்கள் மட்டும் துக்கத்தின் நடுவில் இருந்தாலும் நெருக்கத்தின் நடுவில் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. துக்கம் நிறைய இருக்கும், கஷ்டம் நிறைய இருக்கும், ஆனால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் என்ன தெரியுமா? இந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே தருகிறவர் தேவன் மட்டுமே.
அல்லேலூயா. அவன் பிசாசு அல்லது மனுஷன் கொடுத்தான்னா கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு போயிடுவான். கொடுத்தான்னா கரெக்டாக வந்து நம்மக்கிட்ட கேட்பான், நான் கொடுத்தேன் அதை கொடுத்தது எங்கே விட்டுருவான மனுஷன், விடமாட்டான், வாங்கிட்டு போயிடுவான். இவர் சந்தோஷமாக பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, மனுஷன் இருக்கான் பாருங்க, இவன் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கடைசியில் நமக்கு துக்கத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் என் ஆண்டவரோ சந்தோஷத்தை கொடுத்தாருன்னா அது நிரந்தரமாக இருக்கும். அதை துக்கத்தை அவர் கொண்டு வர மாட்டார். சந்தோஷம் உங்களோடு கூட நிறைய இருக்கும். உங்களுடைய தோழன் தோழி, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தோழன் தோழி உங்களுக்கு 10 மடங்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திருப்பி உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 20 மடங்கு துக்கத்தை கொடுப்பாங்க. 10 மடங்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தா திருப்பி என்ன பண்ணுவாங்க, 20 மடங்கு துக்கத்தை கொடுக்காம உங்களை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. நீங்கள் வேணும் உங்கள் வாழ்க்கையில் சோதித்து பாருங்கள், இது நிச்சயமாக நடக்கும். ஆனால் தேவன் சந்தோஷத்தை கொடுத்தால் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இந்த மாலை வேளையில் சற்று யோசித்து பாருங்கள், சற்று பரிசோதனை பண்ணி பாருங்க. இயேசு என்னை சந்தோஷப்படுத்தினால் நமக்குள்ள என்ன தெரியுமா வரும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், ஆண்டவரும் அவருடைய சந்தோஷமும் என்னோடு கூட இருந்தால் போதும், அந்த எண்ணம் நமக்குள்ளே வரும். இன்னும் நான் அவரோடு கூட நடக்கணும் என்ற ஆசை நமக்கு என்ன பண்ணும், உருவாகும். ஆண்டவர் நம்மை அந்த பிரதிஷ்டை, ஒரு ஊழியக்காரன் பிரதிஷ்டை, அவர் நம்மை சந்தோஷப்படுத்த நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அவரோடு கூட அடிக்கடி நாம் நடக்க அவரோடு கூட நடக்க பழக தேவன் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் என்னை கலிகூர பண்ணினார். என்னவா? தேவன் என்னை கலிகூர பண்ணினார். நான் கலிகூரல, அவர் என்னை கலிகூர பண்ணினார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? தேவன் கொடுக்கிற சந்தோஷம் இன்னைக்கு உங்களை திருப்திப்படுத்தி அனுப்ப நான் விரும்புகிறேன். என்னதான் இருந்தாலும் நான் கவலைப்படலை பாஸ்டர், வீட்டில் 1000 கவலை இருக்கு, எனக்கு சரியான வேலை இருக்கு, என் வேலையை குறித்த கவலை இருக்கு, என் தொழிலை குறித்த கவலை எனக்கு இருக்கு, எனக்கு பலவிதமான கவலைகள் இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று இன்றைக்கு மாலையில் தேவை, என்னை சந்தோஷப்படுத்துகிற தேவன் எனக்கு தேவை. அல்லேலூயா. அதை வெளிப்படுத்த தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பிரதிஷ்டை பண்ணினவர்களை தேவன் சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த மாலை வேளையிலே கரங்களை பிடிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு தான் வருவாங்க, தேவனை ஆராதிக்க தான் வருவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி நிற்பாங்க. தேவ சமூகத்தில் என்னதான் நீங்கள் துதிங்கன்னு சொல்லி பாருங்க, என்னதான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க, கல் மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாரும் போல ஆலயத்துக்கு வந்து போகிற ஒரு நிலைமை, அது தவறு. கர்த்தர் வந்து நம்மை சந்தோஷப்படுத்துவார், மிகவும் கலிகூர பண்ணுவார். ஈசாக்கு என்று சொல்லி ஏன் பேர் வைத்தார்கள் தெரியுமா? தேவன் நம்மை சிரிக்க வைக்கிறவர். அப்படின்னா சும்மா ஹாஹான்னு சிரிக்கிறது இல்லை, அந்த சிரிப்பல்ல, உள்ளத்துக்குள்ளே ஒரு அகமகிழ்ச்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை சந்தோஷப்படுத்தணும், நாமும் தேவனை சந்தோஷப்படுத்தணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் நம்மை சந்தோஷப்படுத்தணும், நாமும் தேவனை என்ன பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும். இயேசு ஆவியிலே களி கூறினார். சும்மா மாம்சத்திலே என் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவது இல்லை. நிறைய ஆட்கள் தமாஷா சொன்னால் களி கூறுவாங்க, தமாஷா கேலியா ஜோக்கா சொன்னால் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க.
சபையில் பிரசங்கம் பண்ணும்போதும் ஜோக் சொன்னால் எல்லாருக்கும் என்ன வரும்? சிரிப்பு வரும். நல்ல கவனிங்க, அந்த சிரிப்பை வைத்து நீங்கள் வாழவே முடியாது. அந்த சிரிப்பை வைத்து நீங்கள் என்ன பண்ண முடியாது? உலகத்தில் வாழவே முடியாது. ஜோக் சொல்லி பிரசங்கம் பண்ணுவது பக்தி விருத்தியை ஏற்படுத்தாது. ஜோக் சொல்லி பிரசங்கம் பண்ணுறது பக்தி விருத்தியை ஏற்படுத்தாது. ஊழிய அனுபவத்தில் வந்ததை சொல்லணும். ஆனால் வெறும் சிரிப்பு நடிகர் போல மாறக்கூடாது. பிரசங்க பீடத்தை கர்த்தர் அதற்காக வைக்கவில்லை. இங்கிருந்து என்ன வரணும்? வசனம் வரணும். இங்கிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, உணர்த்துதல், எச்சரிப்பு இங்கிருந்து வரணும். அதுக்காக தான் தேவன் சபைக்கு நம்மை கொண்டு வருகிறார். வாக்குத்தத்தங்களையும் கொடுப்பார், ஆனால் அதே சமயத்தில் கண்டிஷனையும் கர்த்தர் கொடுப்பார். கண்டிஷன் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நிறைவேற்றினால் தான், அதை நீ செய்வாயானால் தான் இதை நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகளிலே பார்க்கும் பொழுது மக்களை ஜாலி ஆக்குவதில் ஊழியர்கள் கவனமாக இருக்கிறார்களே தவிர வேறு எதையும் யோசிப்பதே இல்லை. மக்களை பற்றி யோசிக்கணும். இந்த மக்கள் எதற்காக சபைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் பிழைப்பதற்காக வருகிறார்கள். இந்த உலக காரியங்களிலிருந்து, பாவத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்காக மக்கள் சபைக்குள்ளே வருகிறார்கள். பரிசுத்த வாட்டியாக மாறுவதற்காக, பரிசுத்த சபையாய் மாறுவதற்காக வருகிறார்கள் என்பதை நினைத்து இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரணும். அல்லேலூயா. சும்மா டைமை பாஸ் பண்ண, ஜோக் சொல்லி மக்களை சிரிக்க வைத்து சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் என்பதற்காக இங்கே யாரையும் கர்த்தர் கொண்டு வரவில்லை. இயேசு தான் உங்களை சந்தோஷமாக்க வேண்டும். இயேசு தான் உங்களை திருப்தியாக்க வேண்டும். தேவ சந்தோஷம் ஆகாதவனை, தேவ சந்தோஷத்தால் நிறைக்காதவனை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும். எது வரைக்கும்? தேவ சந்தோஷம் நம்மை நிரப்புகிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கணும். அவருக்கு காத்திருக்கணும். சும்மா கண்ட இடத்துல போய் சந்தோஷத்துக்காக ஈடுபடக்கூடாது. சிலருக்கு குடிக்கிறாங்க. ஏன் அவங்கள குடிக்கிறாங்க நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறம்பாங்க. கவலையை மறக்கிறதுக்காக, என்னுடைய வேதனையை, சரீரத்தில் வேதனை, அதை மறக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் தான் அது அவங்களுக்கு என்ன பண்ணும்? மறக்க பண்ணும். அந்த மணி நேரங்கள் முடிந்ததுக்கப்புறம் பழைய துக்கம் மறுபடியும் வந்து, பழைய வேதனை வந்து மறுபடியும் என்ன பண்ணும்? அழுத்தும். சிலருக்கு எதில் சந்தோஷம் தெரியுமா? பணம் இருந்துட்டா சந்தோஷம், வசதி இருந்துட்டா சந்தோஷம், திறமை இருந்துட்டா சந்தோஷம், இன்னும் என்னென்னவோ சொல்லலாம். அந்த உலகத்தில் இதெல்லாம் இருந்துட்டு அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. நல்ல கவனிங்க, உடம்புல கொஞ்சம் தெம்பு தைரியம் இருக்குன்னு சிலர் அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. எனக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்குது, ஒரு நிமிஷத்தில் தெம்பு போயிடும், ஒரு நிமிஷத்தில் நம்முடைய பலனெல்லாம் போயிடும். ஆனால் அதை சிலர் நினச்சி, பெருசாக நினச்சி அதில் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுறாங்க. சிலருக்கு கொஞ்சம் ஆண்டவர் திறமைகள், கொஞ்சம் தாளந்துகள், கிட்டார், ட்ரம்ஸு, இப்படி எல்லாம் வாசிக்க, பாடுவதற்கு இப்படி எல்லாம் திறமையை கொடுத்த உடனே அதில் சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் எங்கே தெரியுமா இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, உமக்குள்ளே நான் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளே களி கூறுகிறவன் தான் பாக்கியவான். கர்த்தரை நினைத்தா உங்களுக்கு சந்தோஷம் வருகிறதா? அதை இந்த மாலை வேளையிலே யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 26வது வசனம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவி வந்து, பரிசுத்த ஆவி கிடைத்து கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுடைய நாவிலே அந்நிய பாஷை வரும், அதுதான் தேவனுடைய சந்தோஷம். அவரா உங்களை சந்தோஷப்படுவார். திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தின்படி யார் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றி கர்த்தரையும் பின்பற்றுங்கள். நல்ல கவனிங்க, ஊழியக்காரன்
முன்மாதிரியாக இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்களேன். மந்தைக்கு முன்மாதிரி யார்? ஊழியக்காரன். ஏன்னா ஊழியக்காரனை பார்த்து தான் சபை மக்கள் என்ன பண்ணுவார்கள்? நடப்பார்கள். ஆக ஊழியக்காரன் முன்மாதிரியாக இருக்கணும். வார்த்தையில் பரிசுத்தமாக இருக்கணும், ஆவியில் பரிசுத்தமாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும். அதைத்தான் விசுவாசி பின்பற்றும். அனுதின வாழ்க்கையிலோ இந்த மாதத்திலோ இந்த வாரத்திலோ சில துக்கங்கள் வந்து கொண்டே இருக்கலாம், சில சங்கடங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கலாம். இதன் நடுவிலே உங்களால் பாட முடியாது, உங்களால் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, வேண்டான்னு தூக்கி எறிகிற சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து 1-2 பாட்டுகளை நல்லா பாடி கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் திடீரென்ற ஒரு சந்தோஷம் உங்க இருதயங்களை நிரப்பும். ஆமென். நிரப்பும். கர்த்தருடைய சந்தோஷம் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாடு நெருக்கம் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இது வந்ததுனால தான் உங்கள் சமூகத்தில் நான் என்ன பண்ணேன்? உம்மை பாடினேன், உம்மை துதித்தேன், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணினேன். இப்போ சொல்லுவீங்க, எது வந்தாலும் நான் தாங்க ரெடி. ஏன்னா அனுபவிச்சிட்டிங்களே. பாடு நெருக்கத்தின் நடுவில் கர்த்தரை துதிச்சிங்க, பாடு நெருக்கத்தின் நடுவில் கர்த்தரை பாடினீர்கள். தேவ பிரசன்னம் நிறைத்த போது, தேவ சமாதானம் நிறைத்த போது எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே தாங்கிக் கொள்வதற்கு கிருபை கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். இதையும் ஜெயித்து விடுவீர்கள், இனி வரப்போறதையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரிடத்துல எப்படி தெரியுமா பேசுவீங்க? துக்கமாக இருக்கும்போது பேச மனமே வராது. முகமே பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்கும். முகமே சுருங்கி போயிருக்கும். ஆனால் தேவ பல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து ஆராதித்து பலனை பெற்றுக்கொண்ட போது இப்போ எப்படி தெரியுமா இருப்பீங்க? சந்தோஷமாக எல்லாத்தையும் போய் பேசுவீங்க, எல்லாரையும் நீங்கள் விசாரிப்பீங்க. அதுக்கு முந்தைய உங்களை பார்த்தா பல பேர் விசாரிக்கிற மாதிரி உங்கள் முகமெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சந்தோஷப்படுத்திட்டார்னா, ஆண்டவர் பலப்படுத்திட்டார்னா நீங்கள் சந்தோஷப்படும் போது படுறது மட்டும் இல்லை, அநேகரை போய் விசாரிப்பீர்கள். சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம், ஆவியானவருடைய பரிசுத்த ஆவிய வல்லமை வந்தோன்னா என்ன தெரியுமா வரும்? தாழ்மை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சொல்லுவீங்க, தேவன் உங்களை சந்தோஷப்படுத்தினால் சொல்லுவீங்க, இந்த லோகம் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த வெள்ளி வேண்டாம், இயேசு மாத்திரம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுக்கிற அவர் ஒருவரே எனக்கு போதும். அவர் சந்தோஷம் இந்த நாளில் சபையில் நான் இருக்கிற ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதாக. பரலோக தேவனே, சிருஷ்டி கர்த்தரே நேராக வந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஜீவன் தந்தவர், காயப்பட்டவர், வேதனைகளை சகித்தவர், உயிரோடு கூட எழுந்தவர், இன்றைக்கு சந்தோஷப்படுத்த இந்த மாலை வேளையிலே நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்த உடனே சீஷர்களுக்கு மகா சந்தோஷம் உண்டாயிற்று. சந்தோஷத்தில் இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை கூட சொல்லாமல் ஓடி போயிட்டாங்க. சந்தோஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க? இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்கிறத சொல்லாமல் கூட ஓடி போயிட்டாங்க. ஓவர் சந்தோஷத்தில், ஓவர் ஆவியின் பிரசனத்தில் இயேசுவை மறந்துடக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஓவர் சந்தோஷத்தில், ஓவர் ஆவியின் நிறைவில் இயேசுவை அறிவிக்க மறந்துடக்கூடாது. ரொம்ப சந்தோஷம் வந்துட்டா சிலருக்கு என்ன பேசுறதுனே தெரியாது பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷம் வரும்போது ஆவியானவரை கலிகூற பண்ணுகிறார். அவர் சிலுவையில் மறுத்ததின் மூலம் நம்முடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி சந்தோஷப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார். அப்ப நீ துக்கப்பட்டு கொண்டிருந்தால் சிலுவையில் இயேசு மரித்ததை நீ பரியாசம் பண்றன்னு அர்த்தம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்க துக்கத்தை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. இன்னொன்று உங்கள் துக்கப்பட்டு உங்கள் முகத்தை வாடலாக வச்சுருந்தா இயேசு சிலுவையில் மரித்ததை பரியாசம் பண்ணுறீங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? தேவ சமூகத்துக்கு வரும்போது கவலையெல்லாம் தூக்கிட்டு இறக்கி வைக்கிறோன்னு வரோம். போகும்போது மறக்காமல் திருப்பி தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்?
போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கவலையெல்லாம் என்ன பண்ணுங்க, என் மேலே வைத்து விட்டு நீ லகுவா போ. ஏன்னா கவலை இருக்கிற வரைக்கும் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. என் மேலே அந்த கவலையெல்லாம் இறக்கி வச்சு விட்டு நீ சந்தோஷமாக போ, உனக்கு நான் சந்தோஷத்தை உண்டாக்குகிறேன். அப்போ தான் உனக்கு சந்தோஷம் வரும். மற்ற எந்த விதத்தில் நீ என்ன ட்ரை பண்ணாலும் அந்த சந்தோஷம் நிற்காது. கர்த்தர் இல்லாமல் ஒரு நாளும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினால் சந்தோஷமாக இருக்க முடியாது. கர்த்தர் இருந்தால்தான் சந்தோஷம். அதனால தான் ஒரு பாட்டு பாடுவோம், கர்த்தர் வந்த வீட்டிலே சந்தோஷமே, கர்த்தர் வந்த வீட்டிலே சமாதானமே, கர்த்தர் வந்த வீட்டிலே மகிழ்ச்சி. அப்படி ஒரு பாடல் நம்ம சண்டே ஸ்கூலில் நான் பாடினது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ கர்த்தர் இல்லாமல், அவருடைய சமூகம் உங்களோடு கூட இல்லாமல் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தோஷமாக இருக்க பண்ணினால் அந்த சந்தோஷத்தை எவரால் எடுக்க முடியாது. அந்த மனிதன் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷத்தினாலே நிறைந்திருப்பான். அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தருவாராக. எல்லாரும் முழங்காற்படியிடுவோம். முழங்காற்படியிட்டு ஒரு எளிமையான ஒரு காரியத்தை தான் அந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நெகேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். தேவனுக்காக புதிதாய் தினந்தோறும் நான் செய்யணுன்ற எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். யாருக்கு எண்ணத்தை கொடுப்பார்? எல்லாருக்கும் அல்ல. தேவனோடு ஒரு நல்ல உறவு ஐக்கியம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஒரு எண்ணத்தை கொடுப்பார். மோசேக்கு கொடுத்தது போல, யோசுவாவுக்கு கொடுத்தது போல, பவுலுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் தேவனோடு ஒரு நல்ல உறவு ஐக்கியம் இருக்குமானால் உங்களுக்கும் ஒரு எண்ணத்தை கொடுப்பார். அந்த எண்ணத்தை, அந்த காரியத்தை சபையிலும் ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் நம்ப வேண்டும். ஊழிய மக்கள் எல்லாரும், ஊழியர்கள் மக்கள் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணும்போது இந்திய தேசம் அசைக்கப்படும். நான் வாழ்கிற பகுதி அசைக்கப்படும். நான் இருக்கிற கிராமங்கள் அசைக்கப்படும். ரெண்டாவது, நெகேமியாவுடைய ரெண்டாவது அனுபவம் பார்க்கும்போது அலங்கத்தை கட்டி முடித்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். எப்படிப்பட்ட பலி? மிகுதியான பலி. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆலயத்துக்கு வரும்போது 1-2 ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு அமைதியாக இருக்க கர்த்தர் உங்களை சபைக்கு கொண்டு வரல. மிகுதியான பலிகளை, ஸ்தோத்திரங்களை அல்லேலூயா சொல்லி பாருங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறிவிடும். உங்கள் துக்கங்கள் எல்லாம் கரைந்து போகும். ஒருவேளை அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றதுனால உங்கள் உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கேலி பண்ணுறாங்கன்னு அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை நிறுத்திடாதீங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரத்திற்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு, ஒரு பெரிய மகிமை உண்டு. கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்வார். உங்கள் காரியங்களை ஜெயம் சிறக்க பண்ணுவார். மூன்றாவது, அவர்கள் அல்லேலூயா துதி செய்து தேவனை மகிமைப்படுத்தின போது தேவனே அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கினார். அவர்களுக்கு துக்கம் இருந்துச்சு, பாடு இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அதன் நடுவிலே அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏன்னா மனிதன் கொடுத்தா சந்தோஷத்தை, ஏதோ ஒரு காரியத்தை வாங்கிட்டு போயிடுவான், துக்கத்தை தான் நமக்கு கொடுப்பா. ஆனால் இயேசு கொடுத்தா அந்த சந்தோஷத்தை அவர் எடுக்க மாட்டார். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலனா இந்த மாலை வேளையில் ஆண்டவரே வேற ஒரு சந்தோஷம் எனக்கு வேணாம், நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அது பெரிய தேவ சந்தோஷம். அந்த திடீர்னு ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்போ நீங்க துதிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது, அந்த சந்தோஷம் நிறைக்கும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லி, ஆண்டவரே இதையும் நான் தாங்குவேன், இதற்கு மேலே என்ன வந்தாலும் நான் தாங்குவேன் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய பிரசன்னம் என்னை தைரியவானாய் மாற்றுகிறது, உம்முடைய சமூகம் என் துக்கங்களை மாற்றுகிறது. அப்ப தைரியமா சொல்லுவீங்க, இந்த லோகம் வேண்டாம், இந்த பொன் வேண்டாம், இந்த வெள்ளி வேண்டாம், என்னுடைய சிருஷ்டி கர்த்தர் எனக்கு போதும், என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் போதும், சந்தோஷத்தை கொடுக்கிற உயிர் தெழுந்த கர்த்தர் போதும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுவீர்கள். மாலை வேளையில் கேளுங்க, ஆண்டவரே ஒரு புதிய எண்ணம்,
புதிய திட்டம், புதிய தரிசனம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அதுப்பா உம்மோடு கூட நடந்தா, உம்மோடு கூட நல்ல உறவு ஐக்கியம் இருந்தா ஆண்டவரே புதிய எண்ணத்தை தருவீர், புதிய திட்டத்தை நீரே தருவீர். நெகேமியா சொல்கிறான், தேவன், அந்த வசனத்தை ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம், நெகேமியான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அதை கொஞ்சம் கவனிங்க. நெகேமியா 7:5. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். தைரியமா சொல்ற பாருங்க, தேவனே என்னுடைய மனதிலே ஒரு எண்ணத்தை ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புதிய எண்ணத்தை என் மனதிலே உண்டாக்குங்க, என் ஆவியில் ஒரு புதிய எண்ணத்தை உண்டாக்குங்க, தேவனை துதிப்பதற்கு ஒரு புதிய எண்ணத்தை உண்டாக்குங்க, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, வெட்கப்படாமல் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு புதிய எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துங்க, தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய எண்ணத்தை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. அந்த புதிய எண்ணம் உங்கள் துக்கங்களை களைந்து போக பண்ணும். அந்த புதிய எண்ணம் உங்கள் பாடுகள் வேதனைகளை எல்லாம் மறந்து சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ள வைக்கும், சிருஷ்டி கர்த்தரை ஆராதிக்க வைக்கும். ஆண்டோட தைரியமாக சரி, ஏன் எனக்கு இந்த பாடுன்னு சொல்ல மாட்டீங்க, இந்த பாடையும் நான் தாங்குவேன், இனி வரதையும் நான் தாங்குவேன். ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், என் பாடுகள் வேதனையின் நடுவில் சந்தோஷத்தை நான் சந்தோஷமாக இருப்பதற்கு உதவி செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் வரும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையிலும் நெகேமியாவின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேவன் தான் ஒரு எண்ணத்தை தர வேண்டும் ஆண்டவரே. அந்த எண்ணம் உம்மை சார்ந்து இருக்கும்போது, உம்மோடு நல்ல உறவு ஐக்கியம் இருக்கும்போது நல்ல எண்ணம் தருவீர், திட்டம் தருவீர், தரிசனம் தருவீர். அதை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அந்த தரிசனத்தோடு, அந்த திட்டத்தோடு, எண்ணத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது ராஜ்யங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகும், பூமியின் வம்சங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகும். அதை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, அப்படி துதி தேவ சமூகத்துக்கு அப்படி நாங்கள் இன்னும் கடந்து வரும்பொழுது எங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புகிறவர், ஸ்தோத்திர பலிகளை பெருக பண்ணுகிறவர். அன்றைக்கு மிகுதியான பலிகளை செலுத்தினார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நாங்களும் மிகுதியான ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த எங்கள் இருதயம் கரை புரண்டு ஓடுவதாக. ஆவியானவர் தருகிற சந்தோஷம் இருதயங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை அப்படி கர்த்தர் இந்த வாரத்தில் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.